பரிவர்த்தனைகளுக்கு சொல்லி தருகிறார்கள். இறுதியாக ஒரு விடயத்தை மட்டும் சொல்லி என் உரையை முடிக்கலாம் என்று எழுதுகின்றேன். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் ஆச்சரியமான சம்பவம் நடக்கிறது. ஒருவர் மரணித்து விட்டார். அவருடைய ஜனாதாவுக்கு கலீஃபத்துர் ரசூல் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்லுகின்றார்கள். அவர்கள் எல்லாம் தொழுகை நடத்துவதற்காக வேண்டி முன் வந்துள்ளார்கள். ஜனாதா முன்னிலையில் வைக்கப்பட்டுள்ளது. கபன் அணிவிக்கப்பட்ட மையத்து அசைகின்றது. கபன் அணிவிக்கப்பட்ட மையத்து அசைகின்றது. மையத்து அசைகின்றது என்றால் அவர்களோட எல்லாரும் கபனித்தாங்களோ என்று எல்லோரும் சிந்திக்கின்றார்கள். மையத்து அசைகிற உயர்ந்த அசையும் சும்மா அசையுமா? இல்ல, மையத்துக்கு உச்சி வந்துட்டோ அறகுறையா இந்த தெரியாம கொஞ்சம் நேரம் வடமையா 8 மணிக்குள்ள ஒழுங்குறவனாது இரவு 8 மணிக்குள்ள நேரம் நினைக்கிறாங்க. மையத்தில் எல்லாரும் ராஜினாமோ என்பது போல இவர் கொஞ்சம் லேட்டாகி தூங்கி இவரை மையத்தா நிலைச்சி இவங்க கவனத்தை கொண்டு வந்தாங்களோ என்று எல்லா சகாபாக்களும் சிந்தித்து இந்த விதத்திலே ஒன்று போகிறார்கள். எடுத்துகின்றார்கள். கவனை எரித்து பார்க்கின்றார்கள். கவனுக்குள் இருந்து பெரிய ஒரு படம் எடுத்து நிற்கின்றது. இவருடைய இரத்தத்தை உறிஞ்சிக் கொண்டு இருக்கின்றது பெரிய ஒரு பாம்பு. இதை பார்த்தவுடன் எல்லோரும் அதன் பாம்பு கண்ண செய்யணும், கம்பெடுத்து அடிக்க போவோம். பயப்புற வேற விளக்கணும், கம்பெடுத்து அடிக்க போவோம். எல்லோரும் கம்பை தடியை எடுத்து அடிப்பதற்காக சொன்னார்கள். இதை பார்த்த பாம்பு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் பேசுகின்றது. பேசிக் கொண்டுதான் இருக்கின்றது. எமக்கு கேட்க முடியாமல் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய இறை தூதரையும் ஈமான் கொண்ட ஒருவன். ஏன் என்னை அடிக்க வருகின்றீர்கள்? உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையா? ஒரு பிரச்சனை இல்லையே. ஒரு மகனை கொத்தினா ஒரு பிரச்சனை இல்லையே. ஏன் அடிக்க வாருங்க? இதான கூட பழக்கம். ஏன் அடிக்க வாருங்க? பாம்பு கட்டுங்கள். உண்மைதான், கண்டா அடிக்க போகும். அது நம்ம கண்டா அடிக்க போகும். கண்டா அடிக்கணும் என்பது நாயகனுடைய பொன்வழி. அதான் அடிக்க அழகு விஷயம். பான்புடத்திலே இவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். ஏன் நீ இவ்வாறு இருக்கின்றாய்? இவர் என்ன பாவம் செய்தார்? பாம்பு பேசுகின்றது. அல்லாஹ் என்னை கியாமத்து நாள் வரைக்கும் இவரை இவ்வாறு கொத்திக் கொண்டு தீண்டிக் கொண்டு இரத்தத்தை உறிந்து கொண்டிருக்குமாறு அல்லாஹ் என்னை ஏவி இருக்கின்றான். காரணம், இவர் 3 பாவம் செய்தார். சிந்திக்க வேண்டும். எத்தனை பாவம்? 3 பாவம் செய்தார். முதலாவதாக மாங்கு கேட்டும் ஜமாத்துக்கு போக மாட்டார். மாங்கு கேட்டும் ஜமாத்துக்கு போக மாட்டார். இரண்டாவதாக ஜக்காத்தை கொடுக்க மாட்டார். எதாவது ஜக்காத்து கொடுக்க மாட்டார். HMD பேங்கிலும் பீப்புள்ஸ் பேங்கிலும் கிலோ பேங்கிலும் அப்படியே டிபாசிட் பண்ணி வைப்பார். யாருக்கா? அட பிள்ளைகளுக்கு. யாருக்கா? அட பிள்ளைகளுக்கா? அதோட பிள்ளைகளுக்கு காசை வச்சு வருகிறது யாருக்குன்னா யாரும் சொல்லுறீங்க. ஜக்காத்தை இவர் ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டார். ஏழைகளுடைய பணத்தை இவர் வங்கியிலே பதுக்கி வைத்தார். அர்த்தமதானே? ஜக்காத்து என்பது ஏழை வரி. ஏழைகளுடைய பங்கு எவ்வளத்தில் இருந்தால் உங்களோட நாட்டு இருந்துச்சு நான் என்ன செய்யணும்? உங்களோட தங்கிடணும். அதை கொடுக்காமல் இவர் பதுக்கி வைத்தார். மூன்றாவதாக உலமாக்களுடைய ஆலோசனைகளை கேட்காமல் அவர்களுக்கு எதிராக விதண்டாவாதம் செய்தார். இந்த 3 குற்றங்களினால் இவரை கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ் என்னை வேதனை செய்யுமாறு ஆணையிட்டிருக்கின்றான் என்று நாம் பேசுகிறோம். இதில் உலமாக்களுடைய ஆலோசனையை கேட்காமல் அவர்களுக்கு விதண்டாவாதம் செய்து கொண்டோ அவர்களை இழிவாக கருதி தரக்குறைவாக பேசக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய தண்டனையை பாருங்கள். இந்திய சமூகத்தில் ஒரு மௌலவி அங்கெல்லாம் போறார். இவரை கூப்பிடுறா என்ன செய்வாங்க? மௌலவி கொஞ்சம் வாங்க, மௌலவி கொஞ்சம் வாங்க. அவரை தந்தைய மச்சான கூப்பிடுற மாதிரி மௌலவி இங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. உலமாவினுடைய அபிப்பிராயத்தை ஆலோசனைக்கு எதிராக பேசியதினால்
பாம்பு கடித்தை சுற்றி இரத்தத்தை உறைந்து கொண்டிருக்கின்றது என்றால் கரங்களை கட்டி அழைக்கின்றவன் கரங்களுக்கு அல்லாஹ் கியாமத்தினால் என்ன செய்வான் சிந்திக்க வேண்டும். உலமாக்கள் என்றால் தரக்குறைவு. நீங்கள் அவ்வாறு இல்லை. சேதனா சூர்யா திறத்துடைய வயதுடைய எல்லா பிள்ளைகளும் உலமாக்களை மதிப்பார். காரணம் போதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள். மற்றவர்கள் அவ்வாறு அல்ல. நான் உங்களுக்கு சொல்லுவது பொதுமக்களே சொல்லுகின்றேன். வெளியில் சென்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும், உலமாக்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமும் உலமாக்களுக்கு என்றால் ஒரு விதமான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய சமூகத்தையும் பார்க்கின்றோம். உலமாக்கள் எப்பா பள்ளியில சம்பளத்தை கூட்டி கூட என்ன சம்பளத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வாரிசிய நேரம் வாழ்ந்திருக்காங்க. இப்ப நாயகம் எப்படி வாழ்ந்தாங்க? பவுசில கட்ட கட்டி வாழ்ந்தாங்க. இவங்களும் அப்படித்தான் பற்றி என்ன வாழணும். நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்க தயார். அவர்களுடைய வாரிசுகளாக அவருடைய வாழ்க்கையை எடுத்து நடக்க. ஆனால் அவர்களுக்கு இருந்த சஹாபாக்கள் எங்களுக்கு இல்லை. நீங்கள் சஹாபாக்களாக இருந்தால் நாங்கள் நாயகமாக வாழ தயாராக. யார் கொண்டு வருவீர்களா? இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் நாயகத்தினுடைய தேவையை அறிந்து அள்ளி கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிள்ளி எடுத்து பிறர்களுக்கு அள்ளி வழங்கினார்கள். இதுதான நாயகத்தினுடைய முன்மாதிரி யார் இருக்கின்றார்கள். எனவே உலமாக்களுடைய விஷயத்தில் நாங்கள் மிகவும் கருத்துமாக இருக்க வேண்டும். காரணம் 8 வருடங்கள் 12 வருடங்கள் எமது உலமாக்கள் அவருடைய வாழ்நாளை கழிக்கின்றார். இந்த 12 வருடங்களை உழைப்பதற்காக வேண்டி வெளிநாடுகளில் கழித்திருந்தால் அவர்கள் தான் இந்த உலகத்தில் கோடீஸ்வரர். ஆனால் அவ்வாறு அல்லாஹ்வுக்காக வேண்டி தன் வாழ்நாளை சிறிய வயதிலிருந்தே கழித்து அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தையும் நாடி உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, அவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் சரி, வயலில் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவர்களுடைய கருத்துகளுக்கு சிந்தனைகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, அந்த சிந்தனைகளுக்கு நிரந்தரமாக பேசக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வேதனை எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர வேண்டும். இறுதியாக மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி என் உரையை முடிக்கின்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒருவர் இருந்தார். அவர் தான் இன்னும் வேலை செய்வார். கொஞ்ச நாள் நபி மூசாவே என்னை கஷ்டமாயிரு, நான் தொழில் செய்ய போறேன் என்று துன்யாவை தேடி சென்று விட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மனிதரை திரளுகின்றார்கள். கிடைக்கல. அப்போ ஒரு ஆளு ஒரு பள்ளிக்குட்டிய அப்படியே குடிக்குவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதர்களுக்கு இருக்கிறார்கள், சகோதரா எனக்கு ஹிதுமத்து செய்து கொண்ட இந்த மனிதரை காணவில்லை, நீங்க கண்டீங்களா? அந்த மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள், மூசா நபியே, அந்த மனிதரை அல்லாஹ் பன்றியாக மாற்றிவிட்டான். என் கையில் இருக்கக்கூடிய பன்றி உங்களுக்கு ஹிதுமத்து செய்தவர் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியம், வியப்படைந்தார்கள், அச்சமுட்டார்கள், பயப்படைந்தார்கள். இதனுடைய தத்துவம் என்ன? ஏன் இவருக்கு இவ்வாறான வேதனை கொடுக்கப்பட்டது என்ற விவரத்தை அறிவதற்காக அல்லாஹ்விடத்திலே இரு கரங்களையும் ஏந்துகிறார். அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், ஏன் இவருக்கு இவ்வாறான வேதனையை கொடுத்தார்? அல்லாஹ் சொல்லுகின்றான், தீனை விட்டு விட்டு துன்யாவை தேர்ந்தெடுத்து அதற்காக வேண்டி வாழ துணிந்தாரே, அதற்காக நான் அவருக்கு இவ்வாறான வேதனையை கொடுத்திருக்கின்றேன் உலகத்தில் என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லினார். எனவே துன்யா என்பது ஒரு கக்கூஸ், ஒரு மடத்துல கூட. ஆதரவு என்ன சொன்னாங்க? அந்த நிலத்தை எப்ப இருக்கணும். ஆதரவு ஏன் வந்தாங்க? மடத்தெல்லாம் கழிப்பதற்காக வந்தாங்க, அவ்வளவுதான். அப்போது டொய்லெட் இந்த உலகம். இதற்காக வேண்டி புனிதமான மார்க்கத்தை நாங்கள் நிறைவேற்றிவிடக்கூடாது. தீனுக்காக வேண்டி துன்யாவை விட்டு தீனுக்காக வேண்டி நாங்கள் அறம்பெரும் பாடுபட வேண்டும். துன்யாவை கடுகடவன் நாங்கள் கணக்கில் எடுக்கக்கூடாது. துன்யா என்பதை அல்லாஹ்விடத்தில் ஒரு பெருமதிமிக்க ஒரு பொருளாக இருந்தால் ஃபிரௌன் இந்த துன்யாவில் ஒரு முதல் தண்ணியை கூட குடித்திருக்க முடியாது என்று அல்லாஹ் அலைஹி சொல்லுகிறார்கள். எனவே துன்யாவில் இதான் செய்தவர்களாக, தீனின் ஆட்சியுள்ளவர்களாக, அல்லாஹ்விடத்தில்
எந்நேரமும் பிழை கொடுக்க தேடி வாழ்ந்து மகிழ்ப்பதற்கு இல்லாமல் அல்லாஹ் இந்த அனைவர்களுக்கு